ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறதால என் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் லீவு, என் பொண்ணுக்கு லீவ் இல்லை. அதனால் ரிலாக்ஸாக காஃபி போட்டு குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முருங்கைக்கீரை தோசையும் தக்காளி சட்னியும் பண்ணியிருந்தேன். என் பொண்ணுக்கு லஞ்சுக்கு தயிர் சாதம் அதே தக்காளி சட்னியை கொடுத்து விட்டாச்சு. அடுத்ததாக கந்தரப்பம் செய்கிறதுக்கு ஒரு ஆளாக்கு அரிசி மட்டமாக எடுத்துக்கணும். அரிசி மேலே உளுந்த கோபுரமாக சேர்க்கணும். ஆளாக்கில் எவ்வளோ உளுந்து நிற்குதோ அதான் உளுந்து கணக்கு. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவி 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்ததாக கொஞ்சம் மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டு அப்படியே லஞ்சுக்கு கொத்தமல்லி சாதமும் வடகம் தான் பொரிச்சிருந்தேன். இன்றைக்கி சிம்பிள் லஞ்சு தான். இப்போ நல்லா அரிசி ஊறியாச்சு. தண்ணி நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்து பாதி அளவு அரைச்சதும் அரிசி எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு வெல்லமும் சேர்த்து அரைச்சிட்டு வெல்லம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் மாவு இந்த அளவுக்கு தண்ணி ஆயிடும். இப்போ 4 ஸ்பூன் துருவன தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சரியான பதத்தில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் ஒவ்வொரு அப்பமாக ஊற்றலாம். மாதிரி மேலி வரும்போது எண்ணெயை ஊற்றி 2 பக்கமும் பொரிச்சு எடுத்தால் டேஸ்டியான கந்தரப்பம் ரெடி. சாப்பிட்றப்ப வர உளுந்து வெந்தய வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கந்தரப்பத்தை நீங்களும் மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அகிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.